ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம அதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நாம் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு தக்காளி எடுத்து கரைச்சிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கரைச்சிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். நாம் இது கூட கலந்த உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம தனியாக சேர்க்க போகிறது இல்லை. குழம்பு நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். குழம்போட சுவையை அதிகரித்து கொடுக்கறதுக்காக நாம் ஒரு சீக்ரெட்டான மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இதை நல்லா ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம சட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் குழம்ப. பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து மிதமான தீயில குழம்பு இருக்கட்டும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நாம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் கொதிக்க விடுவோம். மீன் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வேண்டியதில்லை. தீயில் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு சேர்த்த பவுடரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மை ஆகிடும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். பொடியை சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.